இப்போது நான் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த வருஷத்தின் வாக்கு தத்தம் ஏசாயா 43வது அதிகாரம். ஏசாயா புஸ்தகம் 43வது அதிகாரம், அதனுடைய 18, 19 வசனங்களை நாம் வாசித்து பார்க்க போகிறோம். ஏசாயா 43 அதனுடைய 18, 19வது வசனம். வாசிமா ஆண்ட்ரியா, எங்கே இருக்கு பாரு, தெரியலையா கண்ணு உனக்கும்? வாசி. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் 1ஆம் தேதி ஆண்டவர் பலிக்கும்படியாக சொன்னது. ஜனவரி 1ஆம் தேதி இதை எப்படி ஆண்டவர் சொன்னார் அப்படின்றத உங்களுக்கு சொன்ன நான் போன ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை வராதவர்களுக்காக இப்ப மறுபடியும் பிரசங்கிக்க வேண்டி இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா அது கண்டினியூவேஷன் செய்தி அப்படின்றதுனால நாம் அதை புரிந்து கொண்டால்தான் அது நம்ம வாழ்க்கையில கிடைக்கும், அப்ளை ஆகும் அப்படின்றதுனால ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், ஸ்தோத்திரம். அதனால நீங்க புரிந்து கொண்டு செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு சொன்னார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொன்னார். ஆமென். அப்ப இப்பொழுதே தோன்றானா ரைட் நவ், இப்பொழுதே தோன்றி இருக்கணுமே. ஜனவரி 1ஆம் தேதியே ஏதாவது புதிய காரியம் நடந்து இருக்கணுமே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு 15 தேதி ஆகுது. 14 நாள்ல உங்க வாழ்க்கையில் நடந்த புதிய காரியங்கள் என்ன சொல்ல முடியுமா? ஏதாவது புதிய காரியம் நடந்திருக்குதா? ஸ்தோத்திரம். இல்ல. அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை பொய்யா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை பொய்யா? ஆண்டவர் நம்மளை ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக சொன்னாரா? இல்ல. ஆமென். இது எப்படி சொல்லப்பட்டது தெரியுமா? பிதாவாகிய தேவன் இந்த 2025வது வருஷத்துல இந்த நல்லம்பாக்கம் அட்வென்ட் சபைக்கு வருகிற அவருடைய பிள்ளைகளை இவ்விதமாக ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். ஆமென். என்ன விரும்புகிறார்? புதிய புதிய காரியத்தை ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவனுடைய விருப்பம். ஆமென். அது யாருக்கு தெரியும்? பிதாவின் விருப்பம் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆமென். என்ன கேக்குறீங்களோ? இயேசு கிறிஸ்து அதை புரிந்து கொள்வார். பிதாவினுடைய விருப்பம் இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். பிதாவின் விருப்பம் யாருக்கு தெரியும்? இயேசு உடனே என்ன பண்றார்? அத 1ஆம் தேதி என் மூலமா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணார். ஆமென். அவர் அனௌன்ஸ் பண்றவர் வார்த்தையாகிய தேவன். இயேசு அந்த வார்த்தையை எடுத்து என்ன பண்ணாரு? இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போது அது தோன்றும் என்று அனௌன்ஸ் பண்ணது இயேசு கிறிஸ்து. ஆமென். இப்ப அந்த புதிய காரியங்கள் தோன்ற செய்பவர் யாரு? இந்த வார்த்தையை கிரியையில கொண்டு வருகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்படிதானே? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றது பிதாவுடைய விருப்பம். இயேசு என்ன பண்ணார்? அத வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். உடனே பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சத்தை சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்த்தோமே. அப்ப அதுவும் அதே தான் அந்த வாக்கு தத்தத்துக்கும். இதோ புதிய காரியத்தை செய்வேன், இப்போது அது தோன்றும் என்று சொன்னாரு. அதை இயேசு அறிவித்த போது உடனே புதிய காரியம் தோன்றிருக்க வேண்டுமே. ஏன் தோன்றவில்லை? தோன்றி இருக்கணும் தானே. 1ஆம் தேதியில இருந்தே டெய்லி புதிய புதிய காரியம். என்னாலே நினைக்க முடியலங்க, என்னாலே ஜீர்ணிக்க முடியலங்க, ஆண்டவர் சொன்ன மாதிரி வாழ்க்கையில நடக்குதுன்னு சொல்ற மாதிரி சாட்சிகள் இருக்குமானால் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆண்டவர் தான் இந்த வார்த்தையை சொன்னார் என்பதுக்கு அது உறுதிப்பாடு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நமக்கு பலிக்கல அப்படின்னா ஏன் பலிக்கல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கல? அவர் சொன்னா செய்வாருங்க, அவர் சொன்னா செய்வார். ஏன் நடக்கல அப்படின்றதுக்கு தான் போன வாரத்துல நம்ம ஒரு சில காரியங்களை தியானித்தோம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான்ல கொண்டு போய் சேர்ப்பேன் என்று அழைத்து கொண்டு வந்தவர் 6 லட்சம் பேரில் 2 பேரை தவிர மற்றவர்களை கொண்டு போய் சேர்க்கவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. 6 லட்சம் பேருக்கும் அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனால் நிறைவேறினது 2 பேருடைய வாழ்க்கையில. ஆமென். அப்ப நம்ம சபைக்கு வருகிற அத்தனை பேருக்கு தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சபைக்கு வருகிற வாழ்க்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று இந்த வாக்குத்தத்தத்துக்காக நாம் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, கானான்ல கொண்டு போய் சேர்ப்பனு.
அதனால அவர் என்ன சொல்றாரோ என்ன செய்யறாரோ அதுக்கு நான் அடங்கி ஒடுங்கி நடந்தாதான் நான் போய் கானான்ல சேர முடியும் என்று யோசுவாவும் காலேபும் ஆண்டவர் சென்ற நடத்தின இடத்துக்கெல்லாம் சரியானபடி நடந்தபடினாலதான் அவங்க 2 பேரை கர்த்தர் கானான்ல கொண்டு போய் சேர்த்தார். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. மற்றவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் கொஞ்சம் பேர் மாறி போனார்கள், கொஞ்சம் பேர் வேசித்தனம் பண்ணி அழிந்து போனார்கள். ஆமேன் அல்லேலூயா. கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க? முறுமுறுத்து அழிந்து போனார்கள், கொஞ்சம் பேர் இச்சித்து அழிந்து போனார்கள், கொஞ்சம் பேர் தேவனை பரீட்சை பார்த்து. ஆமென். இதெல்லாம் ஆண்டவர் விரும்பாத காரியங்கள், ஆண்டவர் அருவருக்கிற பாவங்கள், ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள். இது அவங்க வாழ்க்கையில வெளிப்பட்டபடியினாலே வாக்குத்தத்தத்தை அவர்கள் பெற முடியாமல் அழிக்கப்பட்டார்கள். ஆமென். இதெல்லாம் போன வாரம் ஃபுல்லா பார்த்தோம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இது நமக்கு திருஷ்டாந்தரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் பைபிள்ல 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் அதை எழுத வேண்டும் என்றால் இது நமக்கு முன் அடையாளம். ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களும் விக்கிரக ஆராதனைக்காரரா இருந்தால் வாக்குத்தத்தத்தை பெற முடியாது, நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். நீங்களும் வேசித்தனம் பண்ணினால் வாக்குத்தத்தத்தை பெற முடியாது, அழிக்கப்படுவீர்கள். நீங்களும் தேவனை பரீட்சை பார்த்தால் வாக்குத்தத்தத்தை பெற முடியாது, அழிக்கப்படுவீர்கள். நீங்களும் தேவனுக்கு விரோதமாக, இப்ப சொன்ன இல்லையா, நாடர் கடையாண்ட பேசுறது, ஸ்தோத்திரம், கம்பெனில போய் பேசுறதெல்லாம் முறுமுறுக்குறதுன்னு அர்த்தம். முறுமுறுத்தாலும் வாக்குத்தத்தம் வாழ்க்கையில பலிக்காது. ஆமென் ஸ்தோத்திரம். மோசேண்ட நேரா பேச மாட்டாங்க, மோசேண்ட வந்து நேரா பேச மாட்டாங்க, கும்பல்ல கலரி விடுறது. மோசே ஆரோனையும் தான் அழைச்சாரா ஊழியத்துக்கு, நாங்களும் லேவி கோத்திரம் தாயா. ஆமென் ஸ்தோத்திரம். அபிராம், தத்தான், ஆமென் அப்படின்ற ஒரு கூட்டம் எழும்பி அங்க முறுமுறுத்துங்குது, கும்பல்ல ஜனங்களை கலரி விட்டுங்குது. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. என்ன கலரி விட்டுங்குது? மோசே ஆரோன லேவி கோத்திரம், லேவி கோத்திரம் எல்லாமே ஊழியம் செய்ய வேண்டியவர்கள், நாங்களும் லேவி கோத்திரம் தான், நாங்க போய் ஊழியம் செய்யக்கூடாதா, நாங்க போய் தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி தூப கலசத்தை எடுத்து தூப கலசத்தை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வந்தார்கள். ஆமே நாங்களும் தூபம் காட்டுவோம், ஆமே நாங்களும் லேவியர் தாயா அப்படின்னு சொல்லி தூப காட்டும்படியாக முறுமுறுத்தார்கள். அப்ப ஆண்டவருக்கு கோபம் அதிகமா வந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப மோசே கூப்பிடுறாரு, ஸ்தோத்திரம். ஆசாரி கூடாத மோசே கூப்பிட்டு, இந்த ஜனங்கள் என்னை மிகவும் கோபப்படுத்திட்டாங்க, ஆமே அவர்களை விட்டு மற்ற சபையாரை பிரிந்து தூரமா போக சொல்லு, அவர்களை இங்கே அழிக்க போறேன். ஆமே என்ன 11, 12, 13 வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இறங்கிட்டார், கோபம் வந்துச்சு. ஸ்தோத்திரம். பாஸ்டருக்கு விரோதமாய் முறுமுறுத்தா தேவன் கோபப்படுவார், பாஸ்டருக்கு விரோதமா பேசினா தேவன் இறங்கிட்டு வந்துருவார் உடனே கீழே. இப்பவே அழிக்கிறேன்றாரு. ஸ்தோத்திரம். மோசே ஸ்தோத்திரம் ஒரு நல்ல மனுஷன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே வேணாம்பா வேணாம்பா வேணாம்பான்னு எவ்வளவு போய் கெஞ்சுறாரு. ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவர் விடவே இல்லை. ஸ்தோத்திரம். சரி ஆண்டவரே, நீ ரெடி பண்ணிட்டா யார் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம் அவர்களை அழிக்கிறீங்க, ஏன் அழிக்கிறீங்கன்ற மற்ற ஜனங்க தெரிஞ்சுக்கணும். அதனால எல்லாரும் சாவற மாதிரியும் சாவக்கூடாது. இது சபைக்கு ஒரு உதாரணமா இருப்பதற்காக வித்தியாசமா சாவடிங்கன்ட்டான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அழிக்க இறங்கிட்டீங்க, உங்களை யாரும் என்ன பண்ண முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, சமாதானப்படுத்த முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அழிச்சிக்கங்க அவங்க குரூப்ப 250 பேர். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க பஞ்சேரி பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து 250 பேர் அந்த குரூப். ஆமென் அழிச்சிக்கங்க. ஆனா எல்லாரும் சாவற மாதிரி அவங்க சாவக்கூடாது. எப்படி சாவணும்? வித்தியாசமா சாவணும்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்க நின்று இருந்த பூமியை வாய் பிளந்தது. ஆமே பூமி அப்படியே பொழந்துச்சு, அப்படியே உள்ள போயிட்டாங்க. வீட்டோட வீடு, மாடு, ஆடு மொத்தம் எங்க போயிடுச்சு? பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. முறுமுறுப்பு ஆண்டவர் அருவருக்கிற காரியம். முறுமுறுக்கிற காரியம் இருந்தால் நீங்கள் வாக்குத்தத்தத்தை பெற முடியாது. இச்சைகள் இருக்குமானால், உலகத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை உங்களிடத்துல செயல்படுமானால் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலிக்காது. எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு இப்ப சொன்ன இந்த காரியங்கள் மாத்திரமல்ல, அதே அதிகாரத்துல 18வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அதை தான் ஞாயிற்றுக்கிழமை கேட்டோம், மறுபடியும் கேட்கறதுனால நல்லது. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் புதிய காரியங்கள் வெளிப்படவில்லை? 18வது வசனம் சொல்லுது, இங்க பாருங்க. முந்தினவைகளை
நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் புதிய காரியத்தை செய்வதற்கு தடையா இருப்பது முந்தின நினைவு, பழைய நினைவு, பழைய வாழ்க்கையின் நினைவு. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கப்புறம் பூர்வ சிந்தனை, நடக்க போறதை குறித்த சிந்தனை. ஆமீன் சொல்லுங்களேன். பழைய மனுஷனுடைய நினைவுகளை நினைவுல கொண்டு வரக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, சபைக்கு வர்றதுக்கு முன்பதாக நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ தெரியாது. அது இப்ப நமக்கு தேவை இல்லை. ஆமென். முந்தினை நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போன பழைய மனுஷனை கலைந்து போடுங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆமென். அவனை தூர தூக்கி போடுன்னு வேதம் சொல்லுது. ஆமென். முந்தின காரியத்தை நினைக்க கூடாது, பூர்வமானதை சிந்திக்க கூடாது. ஆனால் இது ஒரு மனுஷ சக்தியால அழிக்க முடியாது. ஏன்னா எரேமியா 17:1 சொல்லுது. ஆமென். யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் பலிபீடத்தின் கொம்புகளினாலும் எழுதப்பட்டு இருதய பலகையிலும் பலிபீடத்தின் கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது என்று சொல்லுகிறது. ஆமென். என்ன சொல்லுது பாருங்க. யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின், தெரியலையா? வாசுங்க. அது இப்ப பாருங்க, தெரியும்ல, வாசிங்க. யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். யூதாவின் பாவம் என்ன? முந்தினத நினைக்கிறது. ஸ்தோத்திரம். நடக்க போறத சிந்திக்கிறது. இதுதான் பாவம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நடக்க போறத சிந்திக்கிறதுனா என்லார்ஜ் பண்ணி நல்லா பெருசா காட்டுவான் பிசாசு. இயேசுவை குறித்து சொன்ன இல்லையா போன வாரத்துல 16வது அதிகாரத்துல, மத்தேயு 16வது அதிகாரத்துல 21வது வசனத்துல இயேசு சொல்றாரு, தேவகுமாரன் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு வேத பாரகராலும் மூப்பராலும் ஆமென் கொலை செய்யப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் என்று சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். வசனத்தை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பாருங்களேன். ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம். வாசிங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 16:21. எடுத்துறீங்களா? நீங்க தெரிஞ்சு வாசிப்பேன், கஷ்டப்படுறேன். மூப்பராலும் பிரதான ஆசாரியாராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு. அது வரலாம் கேட்டாரு. சீசர்லாம் உட்கார வச்சு, நாங்க என்ன பாருங்க, சீசர்லாம் உட்கார வச்சு சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு? அது முதல் இயேசு ஸ்தோத்திரம் தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு அப்புறம் கொலையுண்டுன்னு சொல்றாரு. அதுக்குள்ள பிசாசு என்ன பண்ணிட்டான்? இயேசுநாதர் சிலுவையில் அச்சா எப்படி இருக்கும்? இயேசுநாதருக்கு அந்த சாட்டில் அச்சா, அந்த வாரில் அச்சா எப்படி இருக்கும்? கன்னத்துல அச்சா எப்படி இருக்கும்? காரி துப்பனா எப்படி இருக்கும்? ஆமென். அப்படின்றதுலாம் இமேஜினேஷன். போய் எருசலேமுக்கு போய் நடக்க போகுதுன்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவருக்கு சிந்தனை வந்துச்சு. என்ன வந்துச்சு? ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் பாருங்க. அப்போது பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஆமென். புரியுதா? இது போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமென். அவர் சொல்லிக்கினே வராரு, வேத பரகராரம் மூப்பராரம் பல பாடுகள் பட்டு கொலை பண்ணப்பட போகிறாருன்னு தான். ஸ்தோத்திரம். பிசாசு அப்படியே அந்த கொலை காட்சிக்கு, கொலை களத்துக்கு, கொல்கதாவுக்கு கொண்டு மாட்டாங்க. ஸ்தோத்திரம். பேதுருவை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படிலாம் அடிக்கிறாங்க, இயேசு எப்படிலாம் ஆச்சு கொலை பண்ணி அடக்கம் பண்றாங்க. நம்ம நிலைமை என்ன? அத்துது நம்மளை தேடுறாங்க, நம்ம எங்க ஓடுறது, எங்க ஒளியுறது அப்படின்ற சிந்தனை அவனுக்குள்ள வந்தபடினாலதான் சொல்றான், இதெல்லாம் உனக்கு நடக்கூடாது. ஆமென்.
ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கடிந்து கொண்டாங்க, போய் திட்டுறான், இதெல்லாம் ஒண்ணு நடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்றதுன்னா என்னது? திட்டுறது. ஆமே ஸ்தோத்திரம். யார் யாரை திட்டுறது பாருங்க. ஆமே இயேசுநாதர் திட்டுற அளவுக்கு பிசாசு மனசுல என்ன பண்ணிட்டான்? அவர் கொலை பண்ணப்பட போறதை என்லார்ஜ் பண்ணி காட்டிட்டான், பெருசா காட்டிட்டான். ஸ்தோத்திரம். யூதர்கள் யாரை தேடுறாங்க இப்ப? இயேசுநாதரை கொலை பண்ணிட்ட பிற்பாடு பேதுருவும் யோவானையும் தேடுற மாதிரி ஒரு பெரிய கற்பனை காட்சி சிந்தனையில பிசாசு கொண்டு வந்து விட்டபடினாலதான் அவன் இப்படி சொல்றான். ஆமே அப்ப சிந்திச்சா என்ன நடக்கும்? பிசாசு ஒண்ணுமே எல்லாத்துக்கு புள்ளி வச்சு அவன் கோலம் போட்டுருவான்றான் பாரு. அதான் ஆமே ஒண்ணுமே எல்லாத்த நீ சிந்திக்க ஆரம்பிச்சுதுன்னா அதை எப்படி காட்டுருவான்? பெருசா காட்டிடுவான். ஆமே அதனாலதான் நீ என்ன பண்ண? பூர்வமானத சிந்திக்க, எதையும் நீ சிந்திக்க கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பழசு எதையும் நினைக்க கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இது ரெண்டு காரியத்தையும் நீங்கள் உங்க வாழ்க்கையில செய்தால், எது ரெண்டு காரியம்? முந்தினவைகளை நினைக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் இருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களா. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. முந்தினதை நினைக்காமல் சிந்திக்கிற காரியங்களை தேவையில்லாம சிந்திக்காமல் இருந்தால் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அது நாளைக்கல்ல, அடுத்த நாளைக்கல்ல, கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுதே அது தோன்றும். ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அப்ப முந்தினதை நினைக்காமல் இருக்க வேண்டுமானால் அது நம்மளால முடியாது, அதை அழிக்க முடியாது. ஏன்னா எரேமியா 17:1 வாசிச்சோம், அது இரும்பு தாணினால எழுதப்பட்டாச்சு. ஆமேன். ஆழமா பதிஞ்சிச்சு. ஆமேன். ஆழமா பதிஞ்சிச்சு. ஸ்தோத்திரம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. தப்பா நினைச்ச கூடாது, நம்ம சபைக்கு வந்திருந்த ஒரு சகோதரி வரல. ஸ்தோத்திரம். அவங்க நின்று ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். நான் வந்த ஸ்டார்டிங்ல வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க பர்த்டே எல்லாம் போய் கொண்டாடணும், அதுக்கப்புறம் வரல. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 7 வருஷம் 8 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சபையை சார்ந்த ஒரு சிலர்களை சந்திக்கும்படி நேருகிறது. ஏம்மா நீ சபைக்கு வராம நின்ட்ட அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, ஸ்தோத்திரம், ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க சபைக்கு வருகிற ஒரு சகோதரி பேசுற அந்த வார்த்தைகள், ஆமே, என் இருதயத்துல அப்படியே எழுதிட்டு, மறக்கவே என்னால முடியல. அவங்க பேசின பேச்சு அவ்வளவு அசிங்கமா, அவ்வளவு கெட்ட கெட்ட வார்த்தை. எத்தனை வருஷம் முன்னாடி? ஸ்தோத்திரம். புரியுதா? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பேசினாங்க. இப்ப இவங்க போய் கேட்கும் போது உடனே பிசாசு என்ன பண்றான்? அந்த பேசின சூழ்நிலைக்கு அவங்களை கொண்டு போறான். அவங்க பேசுனது இப்ப நினைச்சாலும் என்னால ஏத்துக்க முடியல, அவ்வளவு அசிங்க அசிங்கமா பேசினாங்க. என்னால அதை மறக்கவே எப்படி முடியும்? அதான் எழுதி வச்ச. ஆமே எழுதி டைம் வரும்போது யார் காட்டுறான்? தந்தை பிசாசு காட்டினே இருப்போம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு ஆளை நம்ம மீட் பண்றோம் 15 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, அவங்களாண்ட ஏதாவது ஒரு பிரச்சனை, அவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சு வந்துடுறோம் 10 வருஷம் கழிச்சு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களாண்ட பிரச்சனை நிமித்தமாக நமக்கு கோபம் வந்திருக்கும், சண்டை போட்டிருப்போம், பகை வந்திருக்கும், எல்லாமே விட்டுட்டு வேணாயா இதெல்லாம் சொல்லிட்டு 10 வருஷத்தை தாண்டிட்டோம், சபைக்கும் வந்துட்டோம். ஆண்டவர் சொன்னாரு பாஸ்டர் மூலமா பகைவர்களை மன்னிங்கன்னு மன்னிச்சிட்டோம். ஆமே சண்டை போட்டால நான் மன்னிக்கிறேன்னு மன்னிச்சிட்டோம். ஆனா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 10 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ, ஆமேன், சண்டை போட்ட அந்த ஆள் பேரு கோபால்னு யாராவது சபையில கோபால் இருந்தா, ஆமே, அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்படியே கண்ணு முன்னாடி படமா ஓடும். டர்ன்னு. ஆமே எப்படிலாம் அவர் கூட சண்டை போட்டீங்க? யார் கூட? ஏதோ கோபால். ஆமே ஏதோ கோபால் பேர் தான் இங்க கோபால்னு கேட்டோம். ஆனா கோபாலோடு இருந்த அந்த சண்டை, கோபாலோடு கூட நடந்த அந்த பிரச்சனை, பகை எல்லாம் கட 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 மனத்தில ஓடும். அந்த இடத்துக்கே கொண்டு போயிடுவான் பிசாசு உங்களை. ஆமே ஸ்தோத்திரம். அவ்வளவு பவர் ஆத்மாவுக்கு. ஆமே நினைவாற்றல் அதிகம் உள்ள பகுதி நம்முடைய சரீரத்துல ஆத்மா தான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் நினைவாற்றல் அதிகமா இருக்குதுன்னா, அது இரும்பு தானியினால கீறப்படுகிறது பாவத்தை.
நன்மையை கீற மாட்டான். ஆமே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 1000 நல்லது செஞ்சிருப்போம். ஸ்தோத்திரம். ஆமே, ஏன்பா இவ்வளவு நல்லது பண்ணிக்கிறப்பா, அதை நினைச்சு பாருனா அதெல்லாம் விடுப்பா, இது ஏன் பண்ண நீ? புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 1000 நல்லது பண்ணிருப்போம். ஸ்தோத்திரம். அதெல்லாம் பெருசா இருக்கும், அதெல்லாம் விடுப்பா, இது ஏன்பா நீ பண்ண? இதைத்தான் கேட்பான். ஆமே, அப்ப பாவம் தான் என்ன பண்ணப்படுது? நல்லது ஏதாது. ஆமே, ஸ்தோத்திரம். பாவம் தான் கீறப்படும், பாவம் தான் பதியப்படும். அப்போ முந்தின காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டாந்து மனத்திரையில காட்டும் போது, ஆமே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதை பார்க்கும் போது நமக்கு என்ன வரும் தெரியுமா? 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அதே பகை, அதே கோபம். ஆமே, பேரை கேட்ட உடனே ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? புரிஞ்ச 2 கரங்களை வச்சு ஆமேன்னு சொல்லுங்களேன். கோபால் கூட சண்டை போட்டீங்க, கோபால் யாருன்னா கோச்சிக்காதீங்க. ஆமேன், ஈஸியா வரது நான் சொல்றேன். கோபால் கூட சண்டை போட்டீங்க, 15 வருஷம் ஆகி போச்சு. இப்ப வேற கோபால்னு தான் சொல்றாரு பேரு. ஆமே, சொன்ன உடனே பிசாசு என்ன பண்றாங்க? கடகன்னு கோபால் கூட நடந்த பிரச்சனையும் மனத்தில 1/3 செகண்ட் சொல்லுவாங்க. ஒரு செகண்ட்ல 3 பிரிச்சா எவ்வளவு டைம்? செகண்டே எவ்வளோ? இதுதானே செகண்டு. இதுல 1/3 சொல்லுவாங்க. அவ்வளவு ஸ்பீடு மனத்திரை காட்டுறதுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. டக்குன்னு அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போயிடுவான். அப்படியே படமா ஓடும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கீரல் வேந்த ரெக்கார்டு மாதிரி போன வர சொன்னேன். பட்டிக்காடா பட்டணமா, பட்டிக்காடா பட்டணமான்னு பாடினே இருக்கும். உடனே போய் ரெக்கார்டை தள்ளி விடணும். ஆமேன். ஏன் அந்த மூவ் ஆக மாட்டேங்குது? அங்க கொஞ்சம் ஆழமா குழி வந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பிசாசு இதை நம்முடைய மனத்தில கொண்டு வந்து நமக்கு அந்த நினைவுகளை காட்டி பழைய பகை, பழைய விரோதம், பழைய சண்டை போட நம்மை தூண்டுகிறபடினாலதான் ஆண்டவர் சொல்றாரு, முந்தினதை நினைக்காதப்பா. ஆமேன். நடக்க போறத பத்தி சிந்திக்காதப்பா. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. இது 2 நீ செஞ்சினா புதிய காரியங்கள் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப முந்தினதை நினைக்காம, நடக்க போறத சிந்திக்காம ஒரு மனுஷனால இருக்க முடியவே முடியாது. ஆமேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ முடியும் அப்படின்னா ஆண்டவரால மட்டும்தான் முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த புது சிருஷ்டி தான் புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். யார் தான் செய்ய முடியும்? புது சிருஷ்டியின் ஆவி. அவர் தானே இயேசு. அவர் தானே அனௌன்ஸ் பண்ணாரு. அவர் தான் செய்வார். சொல்றதை தான் செய்வார். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. செய்யறதை தான் சொல்லுவார். அப்ப அவர் தான் வந்து செய்யணும். ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம், ஆத்துமாவை சுத்தம் பண்ற வேலை யாருக்கிட்ட இருக்குது? ஆமேன். புது சிருஷ்டி கிட்ட தானே இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதை யாக்கோபு சொல்லும்போது கூட சொல்லுவார், உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற திருவசனம். யாக்கோபு 1வது அதிகாரம் எடுங்களேன். ஸ்தோத்திரம். ஜீசஸ். யாக்கோபின் புஸ்தகத்துல யாக்கோபு சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். யாக்கோபு 1வது அதிகாரத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். இது சாதாரணமான காரியம் இல்லைங்க. இதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதிய காரியம் உங்க வாழ்க்கையில. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. என்ன சொல்லுது பாருங்க. 21வது வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். உங்கள் ஆத்துமாக்களை யாரால ரட்சிக்க முடியும்? தேவனுடைய வார்த்தையால தான். ஆமேன். அல்லேலூயா. என்ன போட்டு? உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையில்தான் இருக்கிற வசனம். தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் உங்களுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவரால் தான் ஆத்மாவை ரட்சிக்க முடியும். ஆத்மாவில் கீறப்பட்டிருக்கிற பாவங்களை அழிக்க முடியும். ஆமென். அப்ப என்ன பண்ணணும்? எப்படி அவர் அழிப்பார் அப்படின்றத போன வாரம் சொன்னேன். அதை ஷார்ட்ஸா கூட உங்களுக்கு போட்டிருக்கிறேன். யூடியூப் ஷார்ட்ஸா கூட போட்டிருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை தான் எபிரேயர் 4:12 எபிரேயர் ஆக்கியோன்னு சொல்றார். எபிரேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல தான் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை குறித்து
ஆத்மா எப்படி அதை ரட்சிக்குது அப்படின்றத ஸ்தோத்திரம். நான் போன வாரம் சொன்னேன், நிறைய பேர் அதை புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்றதுனால மறுபடியும் சொல்றேன். தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்முடைய சபையில டெய்லி ஸ்தோத்திரம் புதிய காரியங்கள் செய்வதாக ஆண்டவர் தெளிவா பேசியிருக்கிறார் என்கிட்ட. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால செய்ய வைக்கிறது என் வேலை, இல்லைன்னா நான் பாஸ்டே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அதை உங்களை கொண்டு வரலைன்னா நான் எதுக்கு அப்ப பாஸ்டர்? ஆமே. நீங்க பாருங்க ஸ்கிரீன்ல எனக்கு வாஸ்தம் யாக்கோபு 1:21 என்ன வாஸ்தம்? உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமைன்னு வாஸ்தம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது என்னது? ஆத்மாவில் பதியப்பட்டிருக்கிற முந்தின நடக்கைக்குரிய காரியங்களை அழிப்பதுதான் ரட்சிப்பு. ஆமேன், ஆமேன். அதை அழித்தாதான் புதிய காரியம் வெளிப்படும். இதுவரையிலும் புரிஞ்சவங்க இல்ல சொல்லுங்க. புரிஞ்சுதா? என்ன சொல்லுன்னா புரிஞ்சு சொல்லுங்க. ஆத்மாவில நினைவுகளும் யோசனைகளும் சிந்தனைகளும் பயங்கரமா பிசாசினால நமக்கு காட்டப்பட்டு கொண்டிருக்கும் வரை நம்மால புதிய காரியத்தை எதிர்பார்க்கிறது கஷ்டம், தப்பு. புரியுதா? அதை அழிச்சாதான் புதிய காரியம் வெளிப்படும். ஆமே. முந்தின நினைவு அழிக்கணும், யோசனை அழியப்படணும், சிந்தனை அழியப்படணும். ஆமேன். அப்ப நினைவு யோசனை சிந்தனை எல்லாம் அழிப்பதற்கான ஒரே ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. அதுதான் ஆத்மா ரட்சிக்கன்னு சொல்லிட்டு யாக்கோபு 1:21 வாசிச்சோம். இங்கேயும் அதுதான் சொல்லுது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்குதான். ஆத்மா விட்டு ஆவியை பிரிக்குது. எந்த ஆவிய? ஆத்மா விட்டு ஆவியை பிரிக்குதா தேவனுடைய வார்த்தை? ஸ்தோத்திரம். 2 ஆவி இருக்குதா நமக்குள்ள? எந்த ஆவி? என்ன ஆவிக்குது? பழைய ஆதாமின் ஆவி, புது சிஷ்டின் ஆவி. இதுவரைக்கும் நம்ம நடத்தி கொண்டிருப்பது பழைய ஆவி. அவன் தான் எத்தாந்து காட்டுறான் முந்தினவைகளை. அவன் தான் நமக்கு கொண்டாந்து சிந்தனையில கொடுக்குறான் பேதுருக்கு. ஆமே. அப்ப அந்த ஆவி என்ன பண்ணும்? அங்கிருந்து பிரிக்கணும், கட் பண்ணும், எரேஸ் பண்ணும், ரிமூவ் பண்ணும். எப்படி பண்ண முடியும்? தேவனுடைய வார்த்தையினாலதான் முடியும். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை யாரு? யார் தேவனுடைய வார்த்தை? ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை யார்? தேவனுடைய வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமேன். இதை எத்தனை முறை தான் சொல்றது? தேவனுடைய வார்த்தைனால யார் தான் அவரு? இயேசு. சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை யாரு? தேவனுடைய வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்துவால தான் ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்க முடியும். பழைய ஆவியை பிரிக்கணும். ஆமேன். அப்பதான் ஆத்மாவில் எழுதப்பட்டிருக்கிறது அழியும். பழைய ஆவியை பிரிச்சுட்டா ஆத்மா வாழ முடியாது. ஆமே. ஆவிதான் ஆத்மாவை இயக்கும். அப்படிதானே? புரியுதா? ஞாபகம் வருதா சப்ஜெக்ட்? ஆவிதான் ஆத்மாவை நடத்தணும், ஆத்மா தான் சரீரத்தை நடத்தணும். ஆமே. இப்ப ஆவி ஆத்மா விட்டு பிரிச்சுட்டா வாழ முடியுமா? உயிரா இருக்க முடியுமா? முடியாதுங்க. அப்ப அந்த ஆவிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வரணும். அது என்ன ஆவி? புதிய ஆவி. ஆமே. எபேசியர் 4:23 உங்க உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி. ஆமே. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் ஸ்தோத்திரம் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா நீங்க இதை புரிஞ்சுக்கணுங்க. புரிஞ்சுக்கலன்னா உங்களுக்கு வேஸ்ட். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஆத்மா விட்டு பழைய ஆவி பிரிச்சாதான் உங்க நினைவு சிந்தனை உங்களை விட்டு பிரிக்கப்படும். பிரிக்கப்படாத வரை அது அப்படியே தான் இருக்கும். அப்படியே இருந்துச்சுன்னா புதிய காரியம் வெளிப்படாது. ஆமே. அப்ப என்ன பண்ணணும்? ஆவியை ஆத்மா விட்டு பிரிக்கணும். எப்படி பிரிக்க முடியும்? தேவனுடைய வார்த்தையாகிய புது சிருஷ்டி இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. இத பிரிச்சாதான் அவர் அங்க வர முடியும். ஆதாமின் ஆவியை பிரிச்சாதான் அவர் வர முடியும். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. கடைசியா கீழே பாருங்க, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதா இருக்கிறது. ஆமே. ஸ்தோத்திர. நினைவு எங்க பார்த்தோம்? 43:18 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். நினைவு என்பது என்னது? பாஸ்ட். ஆமே. இங்க எத்தனை பேருக்கு நினைவு நாள் இருக்குது? நினைவு நாள் எத்தனை பேருக்கு இங்க இருக்குது? இருக்குதா? ஆமே. யாருக்காவது நினைவு நாள் இருக்குதா? என்ன சிரிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். இருக்குதாங்க? இல்ல. யாருக்கு நினைவு நாள்?
பாஸ்ட் செத்து போனவங்களுக்கு தான், நமக்கு பிறந்த நாள் தான். ஆமே, அதை சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நினைவுகள்னா பாஸ்ட், செத்து போனவங்க முஞ்சவங்களது பழைய கதை. நினைவுகள்னா யோசனை சிந்தனை என்பதெல்லாம் நடக்க போறது, எதிர்காலத்தை குறித்து. இது ரெண்டுத்தையும் பிரிக்கிறது. நினைவுகளை கொண்டு வருவது பிசாசு, யோசனைகளை சிந்தனைகளை கொண்டு வருவது புது சிருஷ்டி ஆவி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இப்போ ஒரு மனுஷனுடைய ஆத்மாவிலிருந்து பழைய ஆதாமின் ஆவி பிரிக்கப்பட்டு விட்டதா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இந்த நினைவுகளை யோசனை வச்சுதான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நடக்கும்போது உங்களுக்கு பழைய நினைவு எதுவுமே எனக்கு வரலங்க, ஞாபகமே வரல, ஒண்ணுமே எனக்கு தெரியல, பழசு என்ன நடந்ததுன்னே தெரியலன்னு சொல்றீங்கன்னா உங்களை நடத்துறது யாரு? புது சிருஷ்டியின் ஆவி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நடத்தினா யோசனை எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிக்கிறீங்களா? அவர் நடத்துறாருன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய வாஞ்சை எல்லாம் தேவனை பற்றி, தேவனுடைய ஆலயத்தை பற்றி, தேவனுடைய காரியங்களை பற்றியே இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போதெல்லாம் எப்போது அவருடைய நினைவு எங்க இருந்துச்சு? பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம், பிதாவின் விருப்பம் செய்யணும், பிதாவுக்கு ஏற்றபடி வாழணும், பிதாவை செய்ய சொல்றதுதான் செய்யணும், பிதாவையே சார்ந்திருந்தார். ஆமென். அப்ப அவர் உங்களை நடத்தினார்னா அதே என்ன தானே இருக்கும்? ஆமென், நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப புது சிருஷ்டி ஆவியாகி இயேசு கிறிஸ்துவை நடத்தினால் உங்களுடைய சிந்தை, உங்களுடைய எண்ணம் எல்லாம் சபையை குறித்து, ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய சமூகத்தை குறித்து இருக்கும். உங்களை யாரும் சபைக்கு வா வா வான்னு சொல்ல வேண்டிய அவசியமே. என்ன யாருன்னா வா வான்னு சொல்லி வரேன் நானு. ஆமே, 4:30 மணிக்கெல்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிருவேன். ஆமே, 7 மணி வர்றதுக்கு. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன இன்னைக்கு டேடி ரெடி ஆவாரு? ஸ்தோத்திரம். அவங்க அம்மா கேட்கறது. ஆமே, இன்னைக்கு என்ன கிழமை? ஓ, புதன்கிழமையா? ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு போறாரு. எத்தனை மணிக்கு? நீங்க எத்தனை மணிக்கு ரெடி ஆனீங்க? ஸ்தோத்திரம். 4:30 மணிக்கு மேலே என்னால் சும்மா இருக்க முடியாது, சர்ச்சுக்கு போகணும், ரெடி ஆகணும். ஆமே, ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் 6:45 நான் இங்க வரேன். ஸ்தோத்திரம். எப்பயே வந்து எவ்வளவு வேலை கண்டிக்கல முடிச்சுட்டு வரேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எப்ப பார்த்தாலும் சபையை குறித்த எண்ணம், எப்ப பார்த்தாலும் இந்த ஆத்துமாக்களை குறித்த பாரம். ஏன் இப்படி இருக்குது அந்த ஜனம்? ஸ்தோத்திரம். பிசாசு இப்படி போட்டு வாட்டுறானே இந்த ஜனங்களை, அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்களே. இப்ப முன்னாடி ஒரு சம்பவம் சொன்னேன் இல்லையா? நாட்டார்கிட்ட பேசுறாங்க, கம்பெனில பேசுறாங்கன்னு. இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. வேதனை உங்களுக்காக நான் பரிதபித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவங்க மனசை மாத்துங்கப்பா. இதெல்லாம் பண்றது அவங்க இல்ல, உள்ள இருக்கிற ஆதாமின் ஆவி. ஸ்தோத்திரம். அது பிரிக்கப்படணும் ஆண்டவரே. அந்த ஆவி பிரிக்கப்படாது. எப்போது பிரிக்கப்படும் என்றால் தேவனுடைய வார்த்தையினாலதான். ஆமே, அந்த வார்த்தையை கொண்டு போய் என்ன பண்ண, நீங்க ஆத்மாவில பிக்ஸ் பண்ணி. ஆமே, தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் ஆத்மாவில பிக்ஸ் பண்ணி. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. திரும்ப 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 அதே வார்த்தையை நீங்கள் உச்சரிக்க, அந்த வார்த்தையை தியானிக்க, அந்த வார்த்தையை செயல்படுத்த அர்ப்பணிக்கிற போது அந்த வார்த்தை ஜீவனாய் மாறுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு உயிர் வருது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள்ல இருக்கிற வசனத்துக்கு உயிர் இல்ல, அது லோகோஸ். ஜீவனோடு கூட இருக்கிற மனுஷர்கள் பேசுகிற வார்த்தை தான் ஜீவனுள்ள வார்த்தை. சொன்னா சாத்திக்காம. ஆமேன். அப்ப நான் பேசுறேன்னா இந்த வார்த்தையை அப்படியே கேப்சர் பண்ணி 2 நாளா அதை பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளது, ஜீவனும் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும். ஆமேன். அதை சொல்லினே இருங்க, சொல்லினே இருங்க, சொல்லினே இருங்க. அதனாலதான் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுனே இருக்கிறேன். ஆமேன். பாத்தீங்களா ஷார்ட்ஸ் எல்லாம்? ஸ்தோத்திரம். யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டுருக்க பாருங்க. ஸ்தோத்திரம். வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. சொல்லினே இருக்கும்போது ஆத்மாவில போய் அந்த வார்த்தை பதியுது. உங்களை சுட்டு போட்ட அந்த வார்த்தை மறக்குமா? அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளது அப்படின்னு சொல்ல 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 உங்க ஆத்மாவில் அது போது. ஏற்கனவே உங்க ஆத்மாவில் ஜீவன் இருக்குது. ஆமென். ஜீவன் யாரு? இயேசு கிறிஸ்து உங்க ஆத்மாவில் இருக்கிறாரு. அந்த ஜீவன்ல இந்த வார்த்தையும் போய் சேருது. அப்ப இந்த வார்த்தைக்கு ஜீவன் வருது, உயிர் வருது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. தொடர்ந்து சொல்ல 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 ஜீவன் வல்லமை உள்ளதா மாறும். ஆமென். ஜீவன் எப்படி மாறிடும்? வல்லமை உள்ளதா மாறிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வல்லமை உள்ள வசனம், ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ள வசனம். யாக்கோபு 1:21 வாசித்தம் பாருங்க. ஆமென். ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ள வசனமாக வல்லமையா இந்த வார்த்தை மாறிவிட்டால்
உங்க நினைவு மாறும், உங்க செயல் மாறும், உங்க நடக்கை மாறும், உங்க பேச்சு மாறும், எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம். ஆமென். பாட்டா இருக்காது. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. நான் பாடுறேன்னா அது உண்மையா பாடுறேன். நீங்க வேற வழி இல்லை வந்து சர்ச்சில் மாட்டோம்னு பாடுறீங்க. இது பாடலாக இருக்கக்கூடாது, செயலா மாறணும். நம்மை கர்த்தர் ரட்சித்தது எதற்காக? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக. ஆமென். ஸ்தோத்திரம். எதை கட்டும்படியாக? ஆய்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள், தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை சபையில கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் உன்னை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஆமென். அப்ப நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தையெல்லாம் மாறணும். நமக்கு என்ற வாழ்க்கை மாறணும். என்னை ரட்சித்தனை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இயேசுவுக்காக நான் 2024 வருஷம் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறேன்? என்ன சாதிச்சிருக்கிறேன்? ஒன்னும் செய்யல. ஆமென். வருஷம் 365 நாளை கொடுத்து வச்சா ஸ்தோத்திரம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றது கூட கஷ்டமாகுது. புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் சபைக்கு வர்றது கூட கஷ்டமாகுது. அதுவே கஷ்டமாகுது. அப்புறம் எங்கெங்க நம்ம போய் எதிர் வீட்டுக்காரு, பக்கத்து வீட்டுக்காருக்கு, வியாதியஸ்தருக்கு, பலவீனமாகிறவங்களுக்கு போய் இயேசு நல்லவன்னு சொல்லி, ஆமே. ஆனா பாட்டு பாடுவோம். என்னமெல்லாம். இந்த பாட்டெல்லாம் பாட உங்களுக்கு தகுதியே கிடையாது. செய்யாத ஒரு பாட்டை நீங்க பாடவே கூடாதுங்க. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. யோசிக்கணும், செய்யணும். இங்க இருந்து கண்டிக்கிறதுல நடந்து போறீங்க. எத்தனை பேரை பாக்குறீங்க? ஒரு நாளாவது இயேசு நல்லவன்னு சொல்லிக்கிறீங்களா? டிராக்ஸ் இங்க தான் வச்சுக்கிறேன். ஸ்தோத்திரம். போகும்போது வரும்போது ஒரு 10 பேர் கொடுத்தா கூட 20 பேர்ல ஒரு ஆத்மாவது ரட்சிக்கப்படும். ஆமே. சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இந்த ஜேஜே போறதுக்குள்ள வழியில பாக்குறவங்களுக்கு டிராக்ஸ் கொடுத்து பாருங்க. 10 பேருக்கு கொடுத்தா ஒரு ஆத்மாவது ரட்சிக்கப்படும். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் என்ன பண்றீங்க? ஸ்தோத்திரம். சர்ச்சை முடிச்சுட்டு போயிட்டு என்ன பண்றீங்க? மாலை நேரத்தில் ஆண்டோடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி வாழறீங்களா? யோசிங்க. ஆமே. ஏன் நம்மளால வாழ முடியலன்னா ஆவி ஆத்மா விட்டு பிரிக்கல. ஒன்னும் பழைய ஆவி, ஆதாமின் ஆவி இருக்கிறதுனால தான் அந்த பழைய சிந்தனை, பழைய எண்ணம், பழைய காரியங்களை நமக்குள்ளே வருகிறது. அதனாலதான் புதிய காரியங்கள் வெளிப்படாமல் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அருமையான மாலை நேரத்தில் வந்திருக்கிறவர்களே, உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை கர்த்தர் செய்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். செய்யணும்னு விரும்புறவங்க மட்டும் ஆமே. ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை கொண்டு உங்க ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஆமே. பழைய ஆதாமின் ஆவி நீக்கப்பட்டு புது சிசின் ஆவி, ஆமே, ஸ்தோத்திரம், உங்களுக்குள்ளே கடந்து வரும்படியாக அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். வாழணுன்றவங்க மாத்திரம், ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டுடைய சிந்தையோடு வாழணுன்றவங்க மட்டும், அவங்களுக்கு தான் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. புதிய புதிய ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்க முடியும். புதிய புதிய காரியங்களை உங்களால் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். ஸ்தோத்திரம். மற்றவங்களாம் ஆண்டவர் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. 6 லட்சம் பேரை கர்த்தர் அழைத்தார். எகிப்திலிருந்து 2 பேரை மாத்திரமே வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கொண்டு போய் சேர்த்தார். நம்ம சபையில 40 பேர் 1ஆம் தேதி அட்டன் பண்ணோம். ஸ்தோத்திரம். ஆனா எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பலிக்க போகிறது? அது உங்க கையில தான் இருக்குது. ஆமே. சத்தமா அல்லேலூயா. புது சிருஷ்டி பெறாதவர்கள் இதை ட்ரை பண்றது கஷ்டம். போன வாரமே சொன்னேன் நான், சண்டே. ஞானஸ்தானம் எடுக்காதவர்களுக்கு இந்த வார்த்தை ஒண்ணு கூட பிரயோஜனப்படாது. ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு தான் இது பிரயோஜனப்படும். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் உங்க ஆத்துமாவில எழுதப்பட்டிருக்கிற, கீறப்பட்டிருக்கிற, பதியப்பட்டிருக்கிற ஆதாமின் ஆவியினால் உண்டான முந்தின நடக்கை, பூர்வமானதை சிந்திக்கிறதை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுற கிரியை முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு, ஆமே, ஸ்தோத்திரம், எப்படி இருக்கணுமா? இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுத்துனா, ஸ்தோத்திரம், ஒரு தேவையில்லாம நினைவு வருதுன்னா டக்குன்னு உங்களுக்கு புரியணும், இது பழைய நினைவு, பழைய ஆதாமின் ஆவி. ஆமே. அத டிஃபரன்சியேஷன் பண்றது, வகையறுக்கிறதுனா. ஆமே. நல்ல யோசனை. இன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ண போறோம்? ஸ்தோத்திரம். சபையில போய் ஏதாவது செய்யலாமா? ஸ்தோத்திரம். நம்மளே போய் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். நேற்று சர்ச் இல்ல. ஸ்தோத்திரம். இல்ல யாராவது பக்கத்து வீட்டுல போய் ஆண்டவரை பத்தி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். நம்முடைய சாட்சியை சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். சபையை குறித்து சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் கடையாண்ட போய் சொல்லுவோமா? சபையை குறித்து நல்லதா? ஆமே. ஸ்தோத்திரம்.
இது மாதிரியான யோசனைகள் உங்களுக்கு வரும்போது ஆண்டவர் உங்களை நடத்துகிறார் என்று புரிந்து கொண்டு அதை யோசனையோடு நிறுத்திடக்கூடாது, சிந்தனையோடு நிறுத்திடக்கூடாது. அதை செயல்படுத்துவதற்கு உங்களை அர்ப்பணிக்கிற போது ஆண்டவர் சொன்ன அடுத்த வசனம் என்னது? இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்ன காரியம் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பலிக்கும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில பலிக்கும் நம்புறீங்களோ, விரும்புறீங்களோ, அவங்க மாத்திரம் தயவு செய்து பைபிளை மூடிட்டு முழங்கால் படிடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம். இதோ புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஜீசஸ், இப்பொழுதே அது தோன்றும். எப்பொழுது தோன்றும்? எப்போ தேவனுடைய வார்த்தையினால பழைய ஆவிய ஆத்மாவிலிருந்து பிரிக்கிறீங்களோ அப்பதாங்க ஆண்டவரை குறித்த நினைவுகள், ஆண்டவரை குறித்த யோசனைகள் உங்களுக்குள்ள வருங்க. அந்த ஆவி இருக்கும் வரை, உங்க ஆத்மாவில் அந்த ஆவி இருக்கும் வரை நீங்கள் பெற்றிருக்கிற புது சிருஷ்டியின் ஆவி கிரியை செய்ய முடியாது, உங்க ஆத்மாவை நடத்த முடியாது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு பழைய நினைவு தான் இருக்கும், பழைய யோசனை தான் இருக்கும், தேவையில்லாத சிந்தனையா தான் இருக்கும். அது பிரிச்சாதான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தெளிவா பேசினாருங்க. இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது இந்த வருஷத்துல சபையில புதிய காரியங்கள் பல குடும்பங்களில, பல ஸ்தோத்திரம் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் நிகழ்த்த போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அது பொய்லாம் இல்லை, உண்மை ஸ்தோத்திரம். ஏதோ ஒன்று நான் சொல்லிடல உங்களாண்டு. ஆமே, ஆண்டு ரெண்டு சொன்னதை தான் உங்களாண்ட சொல்லினுக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அது நீங்களா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம். ஸ்தோத்திரம். அநேக குடும்பம்னு சொல்லி இருக்கிறார். ஆமே, உங்க குடும்பமா இருக்கலாம் அல்லது நீங்களா இருக்கலாம். ஆமே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்போது நிகழ்த்துவார்? நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை இப்பவே 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 செய்யறேன்னு சொல்றார். எப்ப செய்வார்? உங்க ஆவிய, உங்க ஆத்மாவிலிருந்து பழைய ஆதாமின் ஆவிய தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் பிரிக்கும் போது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை. நல்லா எழுதுங்க, உங்க இருதயத்துல எழுதுங்க நல்ல சத்தமா. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும். ஆமென். தேவனுடைய வார்த்தை ஜீவனும், தேவனுடைய வார்த்தை ஜீவனும், தேவனுடைய வார்த்தை ஜீவனும் ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கிற வல்லமை நமக்குள்ள இருக்கிற ஆண்டுடைய வார்த்தைக்கு உண்டு. கையை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. நினைவுகளை யோசனையை வகையறுக்கிற வல்லமை ஆண்டுடைய வார்த்தையாகிய புது சிருஷ்டிக்கு உண்டு. சபையை உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாருங்க. ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு ஸ்தோத்திரம். கண்ணை மூடிக்கணும், பைபிளை திறந்து இந்த வார்த்தையை சொல்லும்படி கர்த்தர் என்னை அனுப்பவில்லை. நேரடியாக தெளிவா என்னோடு பேசி இந்த வார்த்தை சபைக்கு சொல்லும்படி கர்த்தர் சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால இந்த வார்த்தை ஸ்தோத்திரம் வீணான வார்த்தை அல்ல, உங்களை உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தை அல்ல, உங்க வாழ்க்கையில பலிக்க போகிற வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 2025 கடந்த ஆண்டை போல் அல்ல, இந்த 2025 2024 போல் அல்ல. இந்த 2025 ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு. ஆண்டுடைய வார்த்தையை நம்புறவங்களுக்கு கையை தட்டி ஆமென். நீங்க ஆண்டுடைய வார்த்தை நம்பினால், ஆண்டுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்று நம்பினால் ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். நான் நம்புறேன்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேன்பா. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க நான் நம்புறேன்பா? சொல்லுங்க, நான் நம்புறேன்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க. நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன்
உம் சமூகம் நம்புகிறேன், உம் வசனம் பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம். உந்தன் ஆற்றல் உள்ளது, ஆற்றல் உள்ளது, ஜீவன் மீட்கது உந்தன் திருவாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்புகிறேன் உம் வசனம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து கொண்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து கொண்டே. வாக்குதத்தம் செய்தவரே, வார்த்தையெல்லாமும் வார்த்தைதானே. வாக்குதத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாமும் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மீட்கது, ஜீவன் உள்ளது, உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் உள்ளது, ஆற்றல் மீட்கது, ஜீவன் உள்ளது, உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே. ஆமென். அவருடைய திருவசனம், அவருடைய திருவாக்கு நம்பிக்கைக்குரியது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆற்றல் மிக்கது. ஆமீன். ஜீவன் உள்ளது. ஆமீன். ஆத்மாவை ரட்சிக்கிற பவர் அவருடைய வார்த்தைக்கு உண்டு. ஆத்மா விட்டு பழைய ஆவியை பிரிக்கிற வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஜெப ரொம்ப முக்கியம். கவனிங்க, நான் முடிக்க போறேன். ஸ்தோத்திரம். ஜெப அறையில போய் ஸ்தோத்திரம், உங்க பழைய நினைவுகளை, ஆமென், பழைய யோசனைகளை, எதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி பிசாசு கொண்டு வரானோ அதெல்லாம் கொண்டு வரும்படி செய்து, ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய புதிய ஆவியினாலே, புது சிருஷ்டியின் ஆவியினாலே அவைகளை அழிக்கிற பிராக்டிஸ் உங்களுக்கு வரணும். ஆமீன். அந்த இடத்துக்கு கொண்டு போய் தான் அழிப்பார் ஆண்டவர் உங்களை. ஒரு காரியத்தை குறித்து நீங்க நினைச்சாலே போதும், அந்த இடத்துக்கு பிசாசு கொண்டு போயிடுவான். அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் வைத்திருக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டியின் ஆவியானவர், தேவனுடைய வார்த்தை, அந்த சம்பவமே இனி உங்க மைண்ட்ல இராதபடிக்கு அந்த சம்பவத்தை கர்த்தர் எரேஸ் பண்ணுவார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அழிப்பார். அந்த சம்பவத்தை உங்க ஆத்மா விட்டு பிரித்து விடுவார். இனி சுட்டு போட்டாலும் அந்த சம்பவம் உங்களுக்கு வரவே வராது, ஞாபகம் வரவே வராது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஜெப ரொம்ப முக்கியம், ஜெப நேரம் ரொம்ப முக்கியம். ஆமேன். அதனால கொஞ்சம் பயபக்தியா நேர்முழங்கால் படிட்டு கண்ணை மூடி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போறோம். எல்லாரும் கண்ணை மூடி. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்துக்கு வரும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் கேட்ட வசனத்தை நாங்கள் நினைவு கொண்டு வருகிறோம். எங்களை ஆண்டவரை நேசித்து எங்கள் மேல் அன்பு செலுத்தி நீர் கொடுத்த ஜீவனுள்ள அந்த வார்த்தைக்காக, ஜீவனுள்ள வாக்குத்தத்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். இதோ இதோ இப்பவே இப்பவே, நாளைக்கல்ல, நாளை மறுநாள் அல்ல, அடுத்த வாரம் அல்ல, அடுத்த மாசம் அல்ல, இப்பவே புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், ஆண்டவரே இந்த நாளில் அதை எங்களுக்கு விளங்க காட்டின நம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. எப்பொழுது அது தோன்றும் என்று சொன்னால், ஆண்டவரே எங்க வாழ்க்கையில, எங்க ஆத்மாவில் இருக்கிற பழைய ஆவி, ஆண்டவரே இரும்பெழுத்து ஆணினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு பதியப்பட்டிருக்கிற காரியங்களை நீக்கினால் ஒழிய ஸ்தோத்திரம், எங்க வாழ்க்கையில புதிய காரியங்கள் நடக்க முடியாது. ஏனென்றால் புதிய காரியங்களை நிகழ்த்துவர் புது சிருஷ்டியாகிய பரிசுத்த ஆவியான இயேசு கிறிஸ்துவே என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அவர் வந்து செயல்பட முடியாதபடி இருக்கிறபடினாலே ஆண்டு இந்த வார்த்தையை கொண்டு போய் ஆண்டவரே அவர்களே பிக்ஸ் பண்ணி, ஆத்மாவில பிக்ஸ் பண்ணி ஜீவனும் வல்லமை உள்ளதாய் மாற்றும் போது
புது சிறுசின் ஆவியானது செயல்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆத்மா விட்டு ஆவியை பிரித்து புதிய காரியங்களை அவர் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இது வார்த்தையாய் அல்ல, செய்தியாய் அல்ல, எங்க வாழ்க்கையாய் மாறட்டும். ஆண்டவரே, இதை செய்ய முடியாதபடிக்கு பல பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள் வரலாம். இயேசுவின் நாமத்துல எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமான இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமாய் மாறும்படியாக, எங்களுக்கு பலிக்கும்படியாக எங்களை முற்றிலுமாய் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் வளர்ந்து பெருகட்டும். அந்த வசனத்தை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ, அதன்படி வாழ எங்களை வழிநடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை நீங்க வழிநடத்தும்படியாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து புதிய காரியங்களை வாழ்க்கை நடக்கட்டும். ஆசீர்வாதமாய் வாழ்ந்து சுகித்திருந்து உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்த உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதனால் வரும் எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் பிதாவே, ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகி தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கிய இடத்தில் சமாதானம், விசேஷமாக 2025 புதிய காரியங்களை செய்கிற கிருபை இதனால கடந்து வந்த நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.